12. இந்த 3 வயதிற்கு உட்பட்டவர்கள் தான் தேர்டு கேட்டகரியில் இருக்காங்க. அவங்க எந்த கிளாஸ் படிப்பாங்க? 5வது, 6வது, 7வது, 5, 6 and 7 ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கள வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்? இப்போ நீங்கள் எல்லாமே டீச்சர்ஸ், அனுபவம் இருக்கும், ஓரளவு புதியதாக கூட நீங்கள் டீச்சராக வந்திருப்பீங்க. ஸோ இதில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இவங்க முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்ன்றத முதல்ல பார்க்கணும். எவ்வளோ முக்கியத்துவம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஏஜில் இருக்கிறவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? புரியல, கேட்கல. 5 நிமிஷத்துக்கு மேலே அவங்களால ஓகே, அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை, ஓகே. வேற இந்த ஏஜ் வந்து எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? சீக்கிரமாக கற்றுக்கொள்வாங்க, ஓகே. வேற லிசனிங் கெப்பாசிட்டியா? ஓகே. வேற ஆக்டிவாக இருப்பாங்க. வேற கொஸ்டின் கேட்பாங்க, மறக்க மாட்டாங்க. வேற இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, ஆர்வமாக இருப்பாங்க. சூப்பர், நிறைய விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப அற்புதம். இதில் இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த 12க்கு அடுத்தது என்னது? டீனு, 13 இல்லையா? டீன். ஸோ டீனுக்குள்ளே போகிற ஒரு முக்கியமான காலகட்டம், அப்படி தானே? 10, 11, 12, 13. ஸோ அந்த ஒரு இளைய வாலிப பருவத்திற்கு நேராக போகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் இந்த 3 வயதிற்கு உட்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் அழகாக மோல்டு பண்ணி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த டீனுக்குள்ளே சூப்பராக ட்ராவல் ஆவாங்க. அப்போது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இயரோட தலைப்பு நமக்கு தெரியும் இல்லையா? என்னது? இது இருக்குது, ஐ லவ் மை கண்ட்ரி. ஸோ என்னுடைய தேசத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் திருமறையில் பார்த்தீங்கன்னா, இல்லை யூஸ்வலாகவே நீங்கள்லாம் எடுத்துங்களா, எல்லாருமே கடவுளை நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? யாரெல்லாம் நேசிக்கிறீங்க? எல்லாருமே நேசிக்கிறீங்க. அடுத்தது வந்து திருமறையில் இன்னொரு விஷயம் இருக்குது, சக மனுஷரை நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? யாரெல்லாம் நேசிக்கிறீங்க? பார்த்தீங்களா, குறைவாக இருக்குது. ஸோ திருமறையில் வந்து கடவுள் 10 கற்பனை கொடுத்தாருல்ல, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு 2ஆக டிவைட் பண்ணுறார். லவ் யுவர் காட், லவ் யுவர் நெய்பர்ஸ் ஆஸ் யுவர் செல்ஃப். உன்னை போல் பிறரை நேசி. ஸோ கடவுளை நேசிக்கிறது நம்ம எல்லாரும் ரெடி, சரிங்களா? ஆனால் பிறரை நேசிக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குது. ஸோ அது போல தான் இப்போது கண்ட்ரியை நேசிக்கிறீங்களா அப்படின்னா என்ன பண்ணுறோம்? என் தேசத்து மேலே எனக்கு மிகப்பெரிய அன்பு இருக்குது, என் தேசத்துக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன், இப்படிலாம் நம்ம பேசலாம். ஆனால் அதுக்கு அடுத்தது என்னன்னா, தேசத்திற்குள் இருக்கக்கூடியவர்களை நம்ம நேசிக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தலைப்பு இருக்குது. என்ன தலைப்பு தெரியுங்களா? தெரியாதா? உங்ககிட்ட இருக்கா? இல்லை. இதுக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, உண்மையான நட்பு. அதுதான் தேர்ட் கேட்டகரியினுடைய டாபிக், உண்மையான நட்பு. அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தெரியும்ல, மூழ்காத ஷிப்பு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து ரொம்ப சிறப்பானது. எல்லாருக்குமே நண்பர்கள் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? இல்லாமல் இருக்கீங்களா? எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இல்லாதவங்க யாருமே இல்லைன்றதான் உண்மை. இப்போ இங்கே கூட வந்து நிறைய பேர் உங்களுக்கு புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருப்பாங்க, ஃபோன் நம்பர் வாங்கியிருப்பீங்க, கரெக்டாக? அந்த ஒரு உறவை வந்து அந்த நண்பர்கள் என்கின்ற உறவை வர்றதுக்குள்ள நம்ம பிரயாசப்படும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த அப்புறம் என்ன ஆயிடுது? ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில உறவு வந்து, சில நட்பு வந்து ரொம்ப நாள் நீடிக்கும், சில நேரத்தில் அது பிரேக் ஆகுமா? ஆகும். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவில் சின்ன சின்ன மனக்கசப்பு வந்தால் என்ன ஆயிரும்? பேசாமல் நம்ம போயிடும், பிரிவு ஏற்படும். நிறைய நமக்கு தெரியும். ஸோ சின்ன வயசுலேருந்தே நமக்கு நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க, புதிய புதிய நண்பர்களை நம்ம இன்னும் சேர்த்துட்டு தான் இருப்போம். ஆனால் அந்த நண்பர்கள் எல்லோரும் நமக்கு உண்மையாக இருக்கிறாங்களா, லாயலாக இருக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்வி தான், கஷ்டம்தான், அப்படி தானே? ஸோ இங்கே இருக்கிற 10 பாடம் இருக்குது. நான் 10 பாடத்தை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நைட் ஆயிரும் வீட்டுக்கு போகிறது எல்லாரும். அதனால் வந்து 10 பாடமும் எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்குன்னா, நண்பர்கள், தேவனுடைய நண்பன், நம்பகமான நண்பர்கள், கனிவான நண்பர்கள் அப்படின்னு இருக்குது. எல்லாமே நண்பர்கள் தான் முடிவடையுது. 10 பாடத்திலும் நண்பர்களை மையப்படுத்தின பாடங்களாகத்தான் இருக்குது. இதிலிருந்து நான் வந்து 2 டாபிக் எடுக்கலான்னு இருந்தேன்.
ஐயர் அதான் சொன்னார், விபிஎஸ் ப்ரொமோட்ரு. ஆனால் வந்து இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து நான் ஒன்று மாத்திரம் நடத்துகிறேன், அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, மீதி இருக்கிற 9 பாடத்தையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, தேவனுடைய நண்பன் அல்லது கடவுளுடைய நண்பன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை வந்து இந்த பாடத்தில் சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு பாடத்தில் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம், இன்னொன்று யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். சரிங்களா? யாக்கோபு 2:23, யாத்திரையாகமம் 33:11. 2 பகுதியை எடுத்தவங்க வாசிங்க. ஓகே. அவன் கடவுளுடைய சிநேகிதன் எனப்பட்டான். யாத்திரா 33:11. ஓகே. ஒரு நண்பனோடு பேசுவது போல கடவுள் மோசையோடு முகமுகமாய் பேசினான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த 2 கேரக்டர் இதில் இருக்கு. ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று மோசே. ஆபிரகாம் பற்றி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? என்ன தெரியும் சொல்லுங்க? விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு நமக்கு தெரியும். வேற என்ன ஆபிரகாமுடைய கேரக்டர் நம்ம சொல்லலாம்? கீழ்ப்படிதல் இல்லையா? அவர் வந்து ரொம்ப ஒபீடியண்டான ஒரு நபர். வேற ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பார், அப்படி தானே? வேற ஆமாம், அவர் வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியவர். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவு, தன் நாட்டையே விட்டு என்ன பண்ணிட்டாரு? கடவுள் காட்டுற தேசத்துக்கு போனார். வேற ஈசாக்கு என்ன பண்ணாரு? தன் மகனே வந்து பலியை செலுத்தது கூட அவர் தயாராகிட்டார். வேற புரியல. நீதிமான், பொறுமையுடையவர், நேர்மையாளர், விசுவாசம் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. விட்டு கொடுக்குறாரு. ஓகே. வேற இப்போ நிறைய இருக்கு இல்லையா? ஸோ ஆபிரகாம் எடுத்துக்கன்னா அவருடைய கேரக்டர் வந்து நிறைய இருக்கு. பல வடிவில அவருடைய குணநலங்களை நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு. இந்த ஃபஸ்ட்டு பாடத்தை எடுத்துக்கினீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற நிறைய ஹின்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களை. ஸோ ஆபிரகாம் வந்து இது எல்லாத்தையும் அவர் செய்யறதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளை வந்து அவர் என்ன பண்ணாரு? நேசிச்சார். சரியா? கடவுள் மீது மிகுந்த அன்புடையவராக இருந்தார். அதனால கடவுள் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாரு? செஞ்சார். இப்போ நம்ம செய்யறோம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடி. சரிங்களா? உயிரை கூட என்ன பண்ணுறேன் சொல்கிறோம்ல, உயிரை கொடுத்துக்கு நான் ரெடி. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நம்ம போவோம் நம்முடைய நண்பர்களுக்காக, அப்படி தானே? ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அவருடைய வாழ்வு ஃபுல்லாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயும் கடவுளுக்கு எதிராக செயல்படலை. கடவுள் சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படி என்ன பண்ணார்? வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தினார். நம்ம சும்மா என்ன பண்ணல, சரிங்க ஆண்டவரே பண்ணிடலாம், செஞ்சிடலாம், ஓகே. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்கல்ல, பண்ணலாம் செய்யலாம், இது பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? நடைமுறைப்படுத்த மாட்டாங்க இல்லையா? லைஃப்பில் வந்து அதை ப்ராக்டிக்கலாக பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஆனால் ஆபிரகாம் அப்படி கிடையாது. இவ்வளோ கேரக்டர் அவர் இருக்கு, ரொம்ப சூப்பராக வந்து என்ன பண்ணுறாரு? கடவுளுக்காக அவர் வாழ்ந்தார். ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் திருமறையில் நம்ம பார்க்குறோம், கடவுளை ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறிச்சு, அவன் கடவுளுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஸோ கடவுளுக்கு அவர் உண்மை உள்ளவராக பல்வேறு வடிவிலே செயல்பட்டார். ஆகையினாலே அவர் கடவுளுக்கு நண்பர் எனப்பட்டார். ஓகேங்களா? இது ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அவருக்கு வந்த ஆசீர்வாதம் நமக்கு தெரியும். என்னென்ன ஆசீர்வாதம் இல்லையா? வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார் இல்லையா? ஒரு பெரிய நிலையில் வந்து கடவுள் அவரை வந்து உயர்த்தி வச்சார்னு நம்ம பார்க்குறோம். இது ஒரு விஷயம், ஒரு கேரக்டரை பற்றி இருக்கு. ரெண்டாவது இருக்கிறது யாரு? மோசே. மோசையை பற்றி நமக்கு தெரியும். மோசே யார் சொல்லுங்க? அவ்வளோதான், முடிச்சிடுறேன். பிரசிடென்ட் வந்து முடிக்க சொல்கிறார். ஓகே. இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்கினார். வேற
முகமுகமாய் பேசினார். 10 கற்பனை வாங்கி கொடுத்தாரு. வேற எங்கும் உண்மை உள்ளவராக இருந்த மோசே, பொறுமை உள்ளவர். ஆனால் ஒரு இடத்துல கோவப்படுறாருல. வேற வழி நடத்தினாரு. இப்படி நிறைய இருக்கு இல்லையா? அதுவும் உங்களுக்கு தெரியும். அதை பற்றியும் இந்த பாடத்தில் இருக்கு. ஸோ மோசேன்னு எடுத்துக்கன்னா அவர் அவ்வளோ சூப்பராக கடவுளுக்கு என்று வாழ்ந்தார். அவர் கடவுளை அழைக்கிறாரு. ஃபஸ்ட்டு முடியாது, எனக்கு திக்குவாயி மந்தனாவு அப்படின்னு நிறைய தட்டி கழிக்க பார்க்குறாரு. கடவுள் கொடுக்குற அந்த ஆற்றலோடு கூட அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்த அவர் புறப்படுறார். ஸோ அந்த ஒரு 40 ஆண்டு கால பயணம் இல்லையா, அவங்களுக்கு விடுதலையாகி ஒரு 40 இயர்ஸ் ஆஃப் ஒரு ஜேர்னி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு விடுதலை பயணத்தில் மோசே எப்படி கடவுளுக்கு உண்மை உள்ளவராக எப்படியெல்லாம் செயல்பட்டார்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படியெல்லாம் அவர் இருந்ததுனால தான் நிறைய பேர் கிடைக்காத அந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிச்சு. அதனால் கடவுளை அவர் முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஒரு மேலான வாய்ப்பு கிடையாது. அதுதான் யாத்திராமத்தில் 33:11 வாசிக்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினார். ஸோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவாங்களோ அது போல கடவுள் மோசை கூட முகமுகமாய் பேசக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் சொன்னது தான். அவர் உண்மை உள்ளவராக இருந்தார், கடவுள் சொல்கிறத அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்தார், எல்லாத்தையும் செயல்பட. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, நீங்கள் பொறுமைன்னு சொன்னீங்கல்ல, அந்த எண்ணாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். எண்ணாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, பொறுமையை இழந்துடுறாரு இல்லையா. என்ன பண்ணுறாரு, ஆமாம் பேசுன்னு சொல்கிற அவர் என்ன பண்ணுறாரு, அடிச்சிடுறாரு. அதனால் என்ன ஆச்சு தெரியுங்களா, அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தின்னு போய் கானானுக்குள்ளே போகல. ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு சொல்லணும். ஸோ கடவுளுக்கு நம்ம நண்பர்களாக எப்படி இருக்கலான்றதுக்கு இந்த 2 பேர் ரொம்ப அழகாக நமக்கு ஒரு சூப்பர் மாடலாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், அந்த மோசே கடவுள் சொல்கிறத கொஞ்சம் மீறி செயல்பட்டுட்டாரு. அந்த ஒரு கோபத்தினால என்ன ஆகி போச்சு, கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அதனால் கடவுள் பார்த்துக்கோன்றார், அங்கே இருக்குப்பா பார்த்துக்கோ, அதுக்குள்ளே நீ பிரவேசிக்க மாட்டாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த மோசேயும் சரி ஆபிரகாமும் சரி இவங்களுடைய குணநலன்கள் நிறைய இருக்கிறது. இந்த குணநலன்களோடு நம்ம இருந்தால் என்ன பண்ணலாம், யார் வேண்டுமானாலும் கடவுளுக்கு நண்பர்களாக மாறலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக மாறுறதுக்கு என்ன சாய்ஸ் அப்படின்னா இந்த 2 பேரையும் ரொம்ப அழகாக இங்கே படம் பிடித்து காட்டப்படுகிறார்கள். இப்படி நிறைய இந்த 3வது கேட்டகரியில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, அதனால் நீங்கள் படிங்க. இதை படித்தாலே உங்களுக்கு நிறைய ஹிண்ட்ஸ் கிடைக்கும். இதில் நிறைய இருக்குது. அதனால் அதை படித்து பிள்ளைகளை கடவுளுக்கு நண்பர்களாக மாற்றுங்கள், சரிங்களா. அதுபோல் இங்கே இருக்கிற கேரக்டர் மாதிரி அவங்களையும் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா இந்த வயதெல்லாம் அவர்கள் அழகாக மோல்டாகி என்ன பண்ணுவாங்க, டீன் இல்லையா, அந்த டீனேஜ்குள்ளே வாலிப பருவத்திற்குள்ள ஒரு சிறப்பான வாலிபர்களாக அவர்கள் உருமாறுவார்கள். அப்போ அந்த 3rd கேட்டகரியில் ஒரு பெரிய பொறுப்பு இதை நடத்தக்கூடிய ஆசிரியர்களிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி, ப்ரமோட்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, சபை சங்கத்திற்கும் நன்றி. தேங்க்யூ. உங்களுடைய பொறுமையை மிகவும் இந்த வேலையில் என்ன பண்ணுறோம், நாங்கள் சோதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மோசே பொறுமையை இழந்தது போலவர்கள் நீங்கள் பொறுமையை இழந்தீர்களானால் என்னை என்ன செஞ்சிருவீங்க, எதில் அடிப்பீங்கன்னு தெரியாது. அதனால் நான் வெளியே வரும்போது யாரும் என் மீது என்ன செய்திடாதீர்கள், கோபம் கொண்டு விடாதீர்கள். ஐ லவ் மை கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லோரையுமே நாம் என்ன செய்யணும், நேசிக்கணும். அதனால் காலத்தை கருத்தில் கொண்டு நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த சபை சங்கத்தையும் எங்களையும் இந்த வேலையிலே பொறுமையோடு நேசியுங்கள். இப்பொழுது நாம் உணவு இடைவேளைக்கு செல்ல இருக்கின்றோம். உணவு இடைவேளை முடிந்த பிறகு ஒரு செக்ஷன் மட்டும்தான் இங்கே அமர்ந்து, ஏன்னா சாப்பிட்டது என்ன ஆகணும், தெம்பாக இருக்கும், ஜீரணம் வேறு ஆகணும். அதனால் நம்ம திரும்ப இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து மீண்டும் என்ன செய்வோம், ஒரு செக்ஷன் முடித்து நாம் கலந்து செல்வோம். இப்போ நம்மை ஜபத்தில் அருள் திரு விஜயகுமார் ஆயர் அவர்கள் நம்மை வழிநடத்துவார்கள். நம் அனைவரும் எழுந்து நின்று ஜபிப்போம். ஒரு சின்ன அறிவிப்பு, 200 புத்தகங்களுக்கு மேல் வாங்குகின்றவர்கள், ஏன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ புக்குன்னு,
அதனால் 100 புத்தகங்கள் நாங்கள் இலவசம் என்று கருத்தில் கொண்டிருந்தோம். இப்பொழுது 200 புத்தகங்கள் உங்களுக்கு இலவசம். அந்த 200க்கு மேலே புத்தகங்கள் வாங்குகிறவர்கள் ஒரு புத்தகத்திற்கு 2 ரூபாய் என்று சொல்லி உங்களுடைய மீதமான தொகையை அதில் செலுத்திவிட்டு நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். உங்களை நான் ஒரு ஆதார் கார்டு கீழே அது